அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ் டி திருநாவுக்கரசு. தமிழ்நாட்டின் பங்கு நீரை, அதாவது காவிரியிலிருந்து நமக்கு வர வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க தாவேகா அரசை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேண்டுகோள் வலியுறுத்தியுள்ளார். அந்த அறிக்கையில அவர் தெரிவித்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அறிக்கை. தமிழ்நாட்டுக்குரிய பங்கு நீரை உடனடியாக பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க தாவேகா அரசை வலியுறுத்தல். நமது பறந்து விரிந்த பாரதத்தில் பல்வேறு மாநில ஆட்சியாளர்கள் உள்ளனர். அவர்களின் திமிர்த்தனமும் அதிகார மமதையும் சர்வாதிகார மனப்பான்மையும் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் எண்ணம் கண்ட உரிய ஆட்சியாளராக திகழ்வது கர்நாடகத்தை நிர்வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் என்பது நம் நாட்டின் சாபக்கேடு. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வேளாண் தொழிலுக்கு காவிரி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட மக்கள் குடிநீருக்காக காவிரி நீரை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீருக்காக நாம் அவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்று கர்நாடக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களே தவிர காவிரியில் நமக்குள்ள உரிமையை உணர மறுக்கிறார்கள். காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயமும் உச்ச நீதிமன்றமும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டி பல தீர்ப்புகளை வழங்கிய பின்பும் அவைகளை உதாசீனப்படுத்துவதையே கர்நாடக ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தின் பெரும் வளர்ச்சிக்கு அங்கு வாழும் தமிழர்களின் உழைப்புத்தான் காரணம் என்பது தற்போது ஆட்சி செய்யும் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டியது என்றும், அதாவது தண்ணீர் தர முடியாது என்றும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்றும், தமிழகத்திற்கு காவிரியில் உரிய பங்கு நீரை திறந்துவிட எந்த கோரிக்கையும் விடவில்லை என்றும் கூறியதாக செய்தி ஊடகங்களில் வந்துள்ளன. தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்ற காவிரி ட்ரிபியூனல் தீர்ப்பையும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலையும் கர்நாடக அரசு முறையாக செயல்படுத்துகிறதா என்பதை கண்காணிப்பதுதான் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பணி. இதை மறைத்துவிட்டு மேலாண்மை ஆணையம் உத்தரவிடவில்லை, தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள் சொல்வது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். தமிழக மக்களின் வாழ்வோடு கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் விளையாடுவதை தாவேகா அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்நாடக அரசு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும், ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கு தாவேகா அரசின் முதலமைச்சர் கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டுகிறேன். காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக விடுவிக்கவில்லை எனில் தமிழக அமைச்சரவையில் இருந்து தமிழக காங்கிரஸ் அமைச்சர் விடுவிக்கப்படுவார் என்று கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்க தாவேகா அரசின் முதலமைச்சர் தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில் இருந்து தவறி மக்களுக்கு அநீதி இழைப்பவர்களை அந்த அறநெறிய யமனாக, அதாவது கூற்றாக மாறி தண்டிக்கும் என்று கர்நாடக இரு ஆட்சியாளர்களும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தண்ணீரை நாம கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கு வலியுறுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நன்றி.